Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து செஷன் 2ல இருக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா we are going to discuss about LCR circuit. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பியூர் இண்டக்டர், பியூர் கெப்பாசிட்டிவ் அண்ட் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் முடித்தோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் LCR சர்க்யூட். ஸோ இந்த LCR சர்க்யூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்பா. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து இப்போ இது என்னோட கம்ப்ளீட், இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளோட நோட்ஸும் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ இஃப் anyone want to study LCR circuit they can use that and study. ஓகே ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு த டிஸ்கஷன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காமல் கூட்டுவாங்க. யாராவது எல்சிஆர் சர்க்யூட் படிக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரைட்ப்பா. ஸோ எல்சிஆர் சர்க்யூட், எல்சிஆர் சர்க்யூட் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பியூர் கெப்பாசிட்டிவ் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் பண்ணுவோம். பட் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் வந்து பிகினிங்லேயே சில ஃபேக்ட் மாதிரி சொல்லுவேன். அதாவது எல்சிஆர் சர்க்யூட் படிக்கிறதுக்கு சில ஃபேக்ட்ஸ் மாதிரி சில பேசிக் அசம்ஷன்ஸ் பண்ணுவோம். ஆனால் அது லேட்டரான உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். புரியுதா இல்லையா நான் சொல்ல வர்றது? இனிஷியலி சம் அசம்ஷன் எடுத்து சொல்லுவேன், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் இயர். சரிப்பா. ஸோ நம்மளோட சர்க்யூட்டே என்னென்னா, ஒரு ஏசி வோல்டேஜ் ஆர் ஏசி சோர்ஸ் இஸ் பீன் அப்ளைட் அக்ராஸ் அ சீரீஸ் எல்சிஆர் சர்க்யூட். ஸோ இதுதான் சீரீஸ் எல்சிஆர் சர்க்யூட், எல், சி அண்ட் ஆர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ஏசி சோர்ஸ். இந்த ஏசி சோர்ஸை நான் டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இண்டக்டர், a capacitor and a resistor, they all are connected in parallel, series. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவங்க 3 பேரே சீரீஸில் இருக்கனால. ஸோ இது வந்து இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the same current will flow through LCR. நம்ம இதை வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே படித்தோம். ஒரு சர்க்யூட்ஸ் வந்து சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சீரீஸில் இருந்துச்சுன்னா அந்த எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாக சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இது நம்ம பேசிக்காகவே படிச்சிருக்கோம். அந்த ஐடியா இங்கேயும் ட்ரூ. ஸோ இந்த எல்சிஆருக்கு அக்ராஸ் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். நம்மளுக்கு அதில் டவுட்டே வேண்டாம். புரியுதா இல்லையா? ஸோ அதில் நம்மளுக்கு டவுட் வேண்டாம். சரி, இப்போ நம்ம எல்சிஆர் சர்க்யூட் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ், நம்ம அப்ளைடு வோல்டேஜ் இந்த சர்க்யூட் என்ன அப்படின்றத பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ் என்ன அப்படின்னா E is equal to E0 sin omega t plus phi. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்னால E0 ஃபுல்லாகவே என்டையர் ஸ்டடி ஆஃப் எல்சிஆர் சர்க்யூட் E0 நான் என்னென்னு வச்சுப்பேன், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஸோ என்னோட அப்ளைடு வோல்டேஜே என்னவாக இருக்குன்னா E is equal to E0 sin omega t plus phi. ஓகே, ஸோ E0 is going to be a constant throughout the study of LCR circuit. இப்போ E0 sin omega t plus phi, இந்த ஃபைன்றது என்னது, இனிஷியல் ஃபேஸ். ஒமேகா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ இது வந்து நான் கொடுக்குறனால E0 ஒமேகா ஃபை இது எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் மை அப்ளைட், நான் கொடுத்தது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், நான் வந்து சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை நான் என்ன அஸ்யூம் பண்ண போகிறேன்னா, ஸோ E is equal to E0 sin omega t plus phiன்றது நான் கொடுத்தது. கரண்ட் சர்க்யூட்டில் என்ன போகுதுன்னா I is equal to I0 sin omega t. ஓகே, நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். பிகினிங்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னல, சேம் கரண்ட் ஷுட் ஃப்ளோ த்ரூ த எல்சிஆர் சர்க்யூட். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிகாஸ் தே ஆர் இன் சீரீஸ். சரிப்பா, இப்போ இது நம்மளோட எல்சிஆர் சர்க்யூட். அப்ளைடு வோல்டேஜ், அப்ளைடு கரண்ட்டை இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு பேரன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, sin omega t plus phi ஃபார் த EMF அண்ட் கரண்ட்டுக்கு sin omega t, இது ரெண்டுமே பேரன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பேரை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா புக்ஸில் சம்டைம் இந்த பேரை யூஸ் பண்ணுவான். ஸோ இது வந்து sin omega t plus phi அப்படின்னா இது நான் இங்கே என்ன பேர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், E0 sin omega t, I0 sin omega t minus phi. இது ரெண்டுமே சொல்லப்போனால் ஒன்று தான். இங்கேயும் வோல்டேஜ் லீட்ஸ் பை ஃபைன்ற மாதிரி தெரியும், இங்கேயும் வோல்டேஜ் லீட்ஸ் பை ஃபை தான். இங்கே கரண்ட் லேக் ஆகுது. ஸோ பேசிக்கலி இது ரெண்டுமே என்னது, நான் ஜஸ்ட் இது ஒரு அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன் இல்லையா, சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன், நீங்கள் பேசிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுவும் இந்த பேரும் இந்த பேருமே என்னது, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, யூ கேன் யூஸ் திஸ் பேர் ஆர் திஸ் பேர்.
எதை யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் என்டையர், எந்த ஃபார்முலாலையோ நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்கேயும் வோல்டேஜ் லீட்ஸு, இங்கேயும் வோல்டேஜ் லீட்ஸு. ஏன்னா இங்கே -5 போட்டிருக்கேன், இங்கே +5 போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே சரி. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, நான் சொன்ன பாயிண்ட்டு, E0 நம்ம எங்கேயுமே மாற்ற மாட்டோம். நம்ம சர்க்கியூட்டில் ஒரு E0 பிகினிங்லேயே கொடுக்குறோம் இல்லையா, அது எந்த காரணத்தை கொண்டு உங்களால் மாற்ற முடியாது. we will assume that the E0 is going to be a constant one. புரியுதா? எஸ்ப்பா. ஓகே. ஸோ இப்போ though peak value passing through the LCR same, the voltage across the individual values are different. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ரைட்? சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ RLCன்றதை நான் சொல்லிட்டேன். ஆனால் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், ஓகே, அது வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்போ கவனிங்க, இது வந்து நான் அப்ளை பண்ணது. இங்கே சில இந்த எல்சிஆர் சர்க்யூட் படிக்கும்போது பிகினிங்கில் சில டேர்ம்ஸ் வந்து வரும். பீக் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, ஓகே, ஆர்எம்எஸ் வேல்யூ, அதை மட்டும் நீங்கள் பிகினிங்லே கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் அப்ளைடு இஎம்எஃப், இது என்னோட பீக் வேல்யூ ஆஃப் அப்ளைடு இஎம்எஃப். அதே மாதிரி இது என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இந்த சர்க்யூட். இந்த கரண்ட் தான் ஆர் வழியாகவும் சரி, எல் வழியாகவும் சரி, சி வழியாகவும் சரி, சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. I0 is the peak value of current. I0 is the peak value of current. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து சர்க்கியூட் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து சேம்னு சொன்னாலும், பட் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் வந்து மூணுமே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன் ஜென்ரல் தே வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே VOL, VOC, VORன்னு போட்டிருக்கலாம், இது எல்லாமே பீக் வேல்யூஸ். சார் ஏன் சார் அப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்காதீங்க. டயக்ராம் நான் போடும்போது ஒரு காரணத்தோடு தான் போட்டிருப்பேன். ஓகே, this represents the peak voltage across the inductor, capacitor, VOC, இது VOR அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, பாருங்கள், இது என்ன இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். VOL represents the peak voltage across the inductor at any time t. VOC is the peak voltage across the capacitor and VOR is the peak voltage across the resistor. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், நான் வந்து இப்போது நம்ம தனித்தனியாக படித்தோம்ல, ரெசிஸ்டர் தனியாக, கெப்பாசிட்டர் தனியாக, இண்டக்டர் தனியாக, அங்கே தனித்தனியாக படித்ததெல்லாம் இங்கேயும் வேலிட் தான். ஓகே, கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர்லாம் தனித்தனியாக படித்தோம்ல, நம்ம அப்போ படித்ததும் இப்போவும் ஸ்டில் இட் இஸ் வேலிட். என்ன சார் வேலிட்? நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கெப்பாசிட்டர் இது வந்து ஒரு ஃபேஸ் டயக்ராமை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபேஸர் டயக்ராம் இருக்குல்ல, அந்த ஃபேஸர் டயக்ராமை இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெசிஸ்டர் அக்ராஸில் வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்குமா? இப்போ இது எல்லாமே ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ்ப்பா, ஃபேஸர் வெக்டார்ஸாக காமிச்சிருக்கேன். ஃபுல் டயக்ராம் போடலை நான், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போடலை. இது வந்து சிம்பிள் ஃபேஸ் டயக்ராம்ஸை இங்கே காமிச்சிருக்கேன். கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கா? இப்போ புரியுதா இல்லையா? வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் இதில் இருக்குது, I0 VOR. ஓகே, இங்கே பாருங்கள், கரண்ட் இப்படி இருக்குன்னா வோல்டேஜ் எப்படி இருக்குது, கீழே பார்த்துருக்கு. இங்கே பாருங்கள், வோல்டேஜ் கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா லீட் பண்ணது, இங்கே வந்து வோல்டேஜ் லீட் பண்ணும். ஒரு இண்டக்டர் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் லீட் பண்ணுது, பீக் வேல்யூ. இது பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஃபேஸர் டயக்ராம்ன்றது என்னது, த லென்த் ஆஃப் த வெக்டார் ரெப்ரசன்ட்ஸ் த பீக் வேல்யூ. அதனால தான் பீக் வேல்யூ வச்சு ஃபேஸர் டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே கரண்ட் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் இங்கே இருக்கும். எதில்? ஒரு இண்டக்டரில். கரண்ட் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து சேமாக இருந்தாலும் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு லேக். கரண்ட் லீட் பண்ணும். புரியுதா இல்லையா நான் சொல்ல வர பாயிண்ட்டு? ஸோ நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். இந்த இஎம்எஃப் அண்ட் கரண்ட்டை நான் அசியூம் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஈக்குவலண்ட்டான பேர் இது. இங்கே வந்து பீக் வேல்யூஸ்லாம் காமிச்சிருக்கேன். பீக் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்குன்னு என்ன இருக்கும், ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸும் இருக்கும். பா ஈன்றது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அப்ளைட் வோல்டேஜ், ஐ இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இந்த சர்க்கியூட். அண்ட் இங்கே காமிச்சிருக்கிறது எல்லாமே பீக் வோல்டேஜஸ். ஓகே, ஃபேஸர் டயக்ராம் வந்து இந்த பாருங்கள், என்ன தான் சேம் கரண்ட் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆனாலும் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டிவிஜுவல் சர்க்கியூட்ஸ் வில் கண்டினியூஸ்லி சேஞ்ச், தே ஓன்ட் பி இன் ஃபேஸ்.
இந்த பாருங்கள் இங்கே கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கும். I0ம் VORன்னு ஏன் போடுறேன், பீக் வேல்யூ போடுறேன், பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். இங்கே கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா வோல்டேஜ் என்ன பண்ணும், இப்படி இருக்கும். ஓகே, இது கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா VOC இங்கே இது லீட் பண்ணும். நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா, அதுதான் இங்கே டயக்ராமாக போட்டிருந்தேன் நான். சரி, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இங்கே பீக் வேல்யூஸ் போட்டிருக்கேன்ல, அட் த சேம் டைம் நான் அங்கே என்ன போட முடியும், பீக் ஐம் சாரி. ஸோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் அக்ராஸ் இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டரை மீன் பண்ணுது அட் எனி டைம் t. ஸோ நம்ம கரண்ட் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம், எந்த பேர் எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து I is equal to I0 sin omega t எடுத்துருந்தோமா. இப்போ கரஸ்பாண்டிங் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் will be equal to VOR sin omega t. VORன்றது என்னது, பீக் வேல்யூ. I0ன்றது என்னது, பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். இப்போ நல்லா கவனிங்க, கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கா. நான் போட்டிருந்தேன்ல டயக்ராம், இந்த டயக்ராம் படியே நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கா. இப்போ அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா, நான் வந்து ஈக்குவேஷனை கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுனல, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நானே ஃபேஸர் டயக்ராம் வச்சு ER EC ELோட டயக்ராமை ஈக்குவேஷன்ஸை நானே எழுதுகிறேன். VOR is the peak value, VOC is the peak voltage across the capacitor, VOL is the peak voltage across the inductor. புரியுதா இல்லையா. இங்கே வந்து கரண்ட்டும் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டரும் ஃபேஸில் இருக்குது, இதுவும் ஒமேகா டி, இதுவும் ஒமேகா டி. ஆனால் இங்கே வோல்டேஜ் கரண்ட்டுக்கு அக்ராஸில் இருக்க ஃபேஸும் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ஃபேஸும் என்னது, ஒமேகா டி -π/2. கரெக்டு தானே. இது லீட் பண்ணுது தெரியுதா, இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கரண்ட் இஸ் லீடிங் அண்ட் த கெப்பாசிட்டர் இஸ் லேகிங், அதுக்கு -π/2 ஏன்னா லேக் ஆகுது. அதே மாதிரி இதையும் கம்பேர் பண்ணுங்கள், இண்டக்டரையும் அதோட கரண்ட்டையும். இங்கே இண்டக்டரோட வோல்டேஜ் தான் லீட் பண்ணும். நம்ம எப்படி தனித்தனியாக பியூர் சர்க்யூட்ஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து என்னது, நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ். என்ன அசியூம் பண்ணியிருந்தோம், அப்ளைடு வோல்டேஜில் we have assumed this expression. கரெக்டாக இல்லையா. E is equal to E0 sin omega t plus 5. எனி டவுட் இயர். ஸோ கம்பேர் பண்ணுங்கள், நான் இங்கே டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கேன்ல. இப்போ இது வந்து நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ். ஓகே, இது வந்து இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இது என்னோட அப்ளைடு வோல்டேஜ். இந்த ஈயும் இந்த EL EC அண்ட் ER இது எல்லாமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும், RCL. இப்போ புரியுதா இல்லையா. இந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். பிகினிங்கில் நம்ம என்ன புரிஞ்சு மெமரைஸ் பண்ணுங்கள், அதுதான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு மெமரைஸ் பண்ணுங்கள். சார் என்ன சார் எங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி இந்த டெரிவேஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை சார். எங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி இந்த டெரிவேஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு LCR சர்க்கியூட்டில் எனி ப்ராப்ளம் தே வில் ஆஸ்க், நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ். இந்த வேலை படிங்க, புரியலனா திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே பீக் வேல்யூஸை நான் சும்மா காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபேஸர் டயக்ராம் ஐ ஹவ் கிவன். ஓகே ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பிகினிங்லேயே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதுக்கு எது பேர் வச்சுருக்குன்றதை மறந்துடக்கூடாது. I0 VOR VOC VOL அண்ட் E0 எல்லாமே பீக் வேல்யூஸு. இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ். இது எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பியூர் லாஜிக். கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரு இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதில் வந்து எப்படி வேரி ஆகுது. ஓகே, அதை வச்சு தான். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்னும் சில அசம்ஷன்ஸ் பண்ணுறோம். சார் இன்னும் அசம்ஷன்ஸ் முடியலையா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்து சில பேசிக் அசம்ஷன்ஸ் பண்ணணும். பிஃபோர் ஸ்டார்டிங் த ஸ்டடி ஆஃப் LCR சர்க்யூட் VOL இஸ் கிரேட்டர் தென் VOC. இந்த அசம்ஷன் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன், அசம்ஷன் 1. அதுக்கப்புறம் E is the instantaneous value of voltage, I is the instantaneous current in the circuit. இப்போ நான் அப்ளை பண்ணுறது E இன்ஸ்டன்டேனியஸாக, கரண்ட் இந்த சர்க்யூட் வந்து I. இப்போ இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ எல்லாத்துக்கும் யூனிட் வந்து இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இண்டக்டர் வில் ஆஃபர் வாட் ரியாக்டன்ஸ், XL. கரெக்டாக இல்லையா. கெப்பாசிட்டர் என்ன ஆஃபர் பண்ணும், XC.
இது என்ன ஆஃபர் பண்ணும் ஆர். ஸோ இது மூணுத்துக்குமே யூனிட் என்னது? இதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே என்ன? இது எல்லாத்துக்கும் யூனிட் என்னது? ஆர் தான். எல்லாத்துக்குமே யூனிட் வந்து ஆர் தான். சேம் ஐ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட், பட் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். இஆர், இஎல், இசி. இப்போது இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட் அசம்ஷனில் பீக் வேல்யூ வந்து பீக் வேல்யூ ஆஃப் இண்டக்டர் இஸ் கிரேட்டர் தென் விஓசின்னு எடுத்திருக்கேன். சார் ஏன் சார் அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கேட்டாலும் லாஸ்ட்டில் தான் என்கிட்ட பதில் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே இதுவாக போடலாமா? எல்லாத்துக்குமே யூனிட் சேம் தான்ப்பா. கேன் ஐ ரீரைட் திஸ் என்டையர் மூணு பேரையும் சேர்த்து ஒரே ஆளாக போடலாமா? அப்படி போட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? இம்பிடன்ஸ். இந்த ஜெட்டுக்கு பேர் வந்து என்னது? இம்பிடன்ஸ். அதாவது நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுவோம்ல, இப்படி ரெசிஸ்டர் இருக்குன்னு வைங்க, R1 R2ன்னு போட்டோன்னா இப்படி போடுவோம்ல ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே மூணு எல்லாத்துக்கும் யூனிட் வந்து ஓம் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆளாக போட்டால் அது பேர் என்னது? இம்பிடன்ஸ். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆளாக போட்டிங்கன்னா என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதை பார்த்தோன்னே இந்த சர்க்யூட் இப்போ இந்த மூணு பேரையும் சேர்த்து ஒரே ஆளாக போடும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, கேன் வி அப்ளை அ ஓம்ஸ் லா? அது மாதிரி எக்ஸ்பெக்டட் என்ன பண்ணுவோம்? நம்ம மிஸ்டேக் எந்த இடத்துல பண்ணுவோன்னா, இது மாதிரி சர்க்யூட் இருந்தால் நம்மளுக்கு உடனே மைண்டில் என்ன வரும்? ஒரு வோல்டேஜ் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு கரண்ட் இருக்குது, V is equal to IR, தட் இஸ் E is equal to IR போட்டால் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அண்ட் இம்பிடன்ஸ், தட் இஸ் இந்த மூணு பேரோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து எப்போவுமே ஓம்ஸ்லா மாதிரி ஃபாலோ பண்ணாது. இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. பட் ஆனால் இது வந்து இந்த ரிலேஷன் இஸ் நாட் வேலிட். பட் ஆனால் எது வேலிடா? எது வேலிட் அப்படின்னா, ஈக்கு பதில் பீக் வேல்யூவை போட்டு பாருங்கள். இது வந்து கரெக்டாக வருதான். நம்ம சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணும்போது E0 is equal to I0 into Z, அது கரெக்டாக வருது. பட் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ போட்டிங்கன்னா வரல அப்படின்னு சொல்கிறான். ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சிம்பிள் ரீசன் தான் இருக்குது. கரண்ட்டும் வோல்டேஜும் ஃபேஸ்லையாக இருக்குது. இதோட ஈக்குவேஷன் என்னது? ஐயோட ஈக்குவேஷன் இது. I is equal to I0 sin omega t. இதுக்குள்ளே ஃபேஸ் என்னது? ஒமேகா டி. ஈயோட ஃபேஸ் என்னது? they are not in phase. அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் வேலிட். ஓகே, பட் ஆனால் பீக் வேல்யூ வச்சு இப்படி எழுதுனீங்கன்னா இது கரெக்டாக வருதுன்றான். பீக் வேல்யூ வச்சு எழுதுனீங்கன்னா இது கரெக்டாக வருது. சரி, இப்போ Z is equal to the impedance, the resistance offered by the series LCR circuit for current I to flows through the. ஸோ பாருங்கள், நானே கிளியராக எழுதிட்டேன். Z is equal to is nothing but what? அதுக்கு பேர் இம்பிடன்ஸ். அதோட ரோல் என்னது? அதோட யூனிட்டும் என்னது? அதோட யூனிட்டுமே என்னது? இன் ஹோம். ஹோம் தான் அதோட யூனிட். ஓகே, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் ஃபார் கரண்ட் ஐ டு ஃப்ளோஸ் த்ரூ தெம். ஸோ இந்த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் இருக்குல்ல, இந்த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா இந்த சர்க்யூட் கொடுக்கக்கூடிய அப்போசிஷன், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இம்பிடன்ஸ். நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, சரிப்பா. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். குயிக்காக ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஃபார் டைம் t ஈக்குவல் டு 0 ஃபேஸர் டயக்ராம் போட்டிருக்கேன். ஃபேஸர் டயக்ராம் அட் டைம் t ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன் நான். எப்படி இருக்கும்? இதுக்கான எக்ஸ்பிரஷன், இதுக்கான எக்ஸ்பிரஷன். I0 வந்து இனிஷியல் ஃபேஸ் என்னது? 0. டைம் t ஈக்குவல் டு உள்ள டயக்ராம்ப்பா. இது கரண்ட்டு, இது வோல்டேஜோடது. வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ்? 5. புரியுதா இல்லையா? யா, இட் இஸ் கிளியர். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். இது ஃபேஸர் டயக்ராம் ஃபார் E அண்ட் I. ஈக்கும் ஐக்கும் உள்ள E அண்ட் ஐயோட ஃபேஸர் டயக்ராம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கவனிங்க.
இப்போ கவனிங்க, கரண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து கரண்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, என்ன ஈக்குவேஷன்ஸ்? I is equal to I0 sin omega t, ER is equal to VOR sin omega t, EL is equal to VOL sin omega t plus pi by 2. அதுக்கப்புறம் EC is equal to VOC sin omega t minus pi by 2. இப்போ கவனிங்க, இந்த எல்லாத்தோட டயக்ராமையும் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட ஃபேஸர் டயக்ராம் தான் இங்கே எழுதியிருக்கேன். கரண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வருமா, வோல்டேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, ஏன்னா தே ஆர் இன் ஃபேஸ். கரண்ட்டும் வோல்டேஜும் ரெசிஸ்டரில் சேம் ஃபேஸில் வருது. பட் இண்டக்டரோட பீக் வோல்டேஜ் இங்கே வருது, ஃபேஸர் டயக்ராம். விஓசிக்கு இங்கே வருது. நான் பிகினிங்லேயே ஒரு அசம்ஷன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பிகினிங்லேயே ஒரு அசம்ஷன் பண்ணோம். இதில் நல்லா கவனிங்க, நான் வந்து இந்த எல்லா வேல்யூஸோட ஃபேஸர் டயக்ராம் போட்டிருக்கேன். கரண்ட்டும் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டரும் சேம் ஃபேஸில் இருக்குது. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது கரண்ட்டுக்கு. சரி, இப்போ இது எதுக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிகினிங்லேயே ஒரு அசம்ஷன் பண்ணணுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் அட் த சேம் டைம் நான் ஃபேஸர் டயக்ராம் வந்து போன வீடியோவுக்கு முன்னாடி லைவில் நான் சொல்லியிருந்தேன். ஃபேஸர் டயக்ராமில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸுக்கு பேர் என்னது? ஃபேஸர் வெக்டார்ஸ். அந்த ஃபேஸர் வெக்டார்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? இட் வில் ஃபாலோ லா ஆஃப் அடிஷன், வெக்டார் அடிஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், மேலே ஒரு வெக்டார் இருக்கா? நான் இனிஷியலாக அதோட லென்த் ஆஃப் த வெக்டார் அதிகமாக இருக்குது பாருங்கள். the length of the vector is greater compared to length of this vector. ஏன்னா நான் என்ன assumption எடுத்திருக்கேன்? this is an assumption. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? VOLையும் VOCட்டையும், இது மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் என்ன வரும்? VOL மைனஸ் VOC தானே. இப்போ ரெண்டு வெக்டார் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்குது. ரிசல்டன்ட் வெக்டார் VOL மைனஸ் VOC, இது ஆல்ரெடி VOR இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மூணு வெக்டாரோட ரிசல்டன்ட் தான் என்னது? அதாவது இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வந்து இது, கரெக்டாக இல்லையா? இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் இது. ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குல்ல, புரியுதா இல்லையா நான் சொல்ல வர்றது? இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் இது ரெண்டுத்தையும் ரிசல்டன்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? யூ வில் கெட் த E0 வேல்யூ. புரியுதா? எனி டவுட்? நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ கவனிங்க, இதோட ஃபேஸர் டயக்ராம் எது? ERோட ஃபேஸர் டயக்ராம் என்னது? இதான் ERோட ஃபேஸர் டயக்ராம். ELோட ஃபேஸர் டயக்ராம் இது. ECயோட ஃபேஸர் டயக்ராம் இது. இது மூணுத்தோட ரிசல்டன்ட் என்னது? அடிஷன் ஆஃப் ஆல் தி த்ரீ. அடிஷன் ஆஃப் ஆல் தி த்ரீ வில் கிவ் யூ வாட்? அடிஷன் ஆஃப் ஆல் தி த்ரீ வில் கிவ் யூ த அப்ளைடு வோல்டேஜ். அதுதானே E0. இது Eயோட ஃபேஸர் டயக்ராம். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண ரிசல்டன்ட் வெக்டார் அடிஷன் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். ரிசல்டன்ட் ஐ எம் கெட்டிங் இஸ் E. சரி, ஓகே, இப்போ இந்த டயக்ராம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பாருங்கள். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன் ஐ அப்ளை பைத்தாகரஸ் தியரம் இயர்? திஸ் இஸ் அ 90 டிகிரி. இது VOL மைனஸ் VOC, இது VOL மைனஸ் VOCனா இதுவும் VOL மைனஸ் VOC. ஓகே, சரி, இப்போ நான் வந்து இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஈக்குவேஷன் வந்துருச்சா? அதாவது இந்த டயக்ராமில் இருந்து வாட் ஐ காட் இஸ், ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதில் சில ஈக்குவேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். இது நான் ஆல்ரெடி ட்ரூன்னு சொல்லிட்டேன்னா, முன்னாடியே சொன்ன பாருங்கள், E0 இஸ் ஈக்குவல் டு I0 இன்ட்டு Z. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் சொல்கிறேன், இதையும் டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். valid, இதுவும் valid, இதுவும் valid. Take it as a fact. Direct results. Okay, peak value of voltage across the inductor, peak current across the circuit, inductive reactance. இது எல்லாத்தையும் இந்த பாருங்கள், EO VOR VOL VOC இது எல்லாத்தையும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get this equation. சார் எப்படி சார் வந்துச்சு, எங்களுக்கு பண்ணி காமிங்க சார். இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. யூ நீட் டு டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இதில் இருக்க எல்லா ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு போய் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன கிடச்சிருதுங்க?
நம்மளுக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து இந்த ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் இது கிடச்சிருக்கு. அதாவது இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து எல்லா கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர் 3 பேருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பீக் வேல்யூஸையும் நம்ம அப்ளைடு இஎம்எஃபோட பீக் வேல்யூவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இது. எல்லாத்தோட பீக் வேல்யூயும் கனெக்ட் பண்ணுது, தெரியுதா? I0 மட்டும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணது பாருங்கள். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இது இம்பிடன்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக இந்த 3வது ஈக்குவேஷனை சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் ஏல E0 இருக்கா, ஈக்குவேஷன் பியில் Z இருக்கா, E0ஐயும் I0ஐயும் Z-ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பேசிக்காக இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? I0 கிடச்சிருமா? I0 இஸ் ஈக்குவல் டு E0 பை Z. இப்போ E0 இதுலேருந்து கண்டுபிடிச்சிருவீங்க, Z-ஐ இதுலேருந்து கண்டுபிடிச்சிருவீங்க, ஃபைனலாக என்ன கிடச்சிரும்? வில் கெட் த ரிசல்ட். சரிப்பா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணலாம். இப்போ அடுத்து என்னோட ஃபையோட வேல்யூ, ஃபைக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சதில்ல, இந்த ட்ரையாங்கிளில் tan phi கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் tan phi கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் see that the result will be equal to this one. இதில் நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், இந்த குவான்டிட்டிஸ், இந்த குவான்டிட்டிஸ் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். I0 கேன்சல் ஆகிடும். யா, I0 will get cancel. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? tan phi is equal to XL minus XC divided by R. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா, இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? இது வந்து D. ஓகே, இந்த 4 ஈக்குவேஷன் ABCD எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ். அட் த சேம் டைம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ்ப்பா, மறந்துட வேண்டாம், வெரி இம்பார்ட்டன்ட். இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் இங்கே என்னென்ன பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே என்னென்ன பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா I is equal to I0 sin omega t, அதே மாதிரி E is equal to E0 sin omega t plus 5, இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த பேரை சூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா கவனிங்க, இப்போ இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்முலாஸில் எங்கேயுமே சேஞ்சஸ் கிடையாது. ER, EL, EC எதுலையுமே சேஞ்சஸ் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, நீங்கள் அன்சிட் போக வேண்டாம், இதுவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒன்று நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல உங்களை. இப்போ ஐக்கு இதை எடுத்துக்கோங்க, ஈக்கு இதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கன்ஃபியூஸ் யூ டூ மச். சரிப்பா, ஓகே, வெரி குட். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இப்போ அடுத்து வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தானே சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இருந்து சில ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி tan phi-யோட கிராஃப் உங்களுக்கு தெரியணும். tan phi-யோட கிராஃபு, ஃபைக்கும் tan phi-க்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த கர்வ், 0லேருந்து π/2 வரைக்கும் போகும். அதாவது ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் நம்மளுக்கு மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2க்கு இருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ கிராஃப் வந்து இப்படி போகுது. tan π/4 என்ன வரும்? 45 டிகிரி. இட் வில் பி ஈக்குவல் டு +1. அதே மாதிரி மைனஸ் π/2க்கு என்ன வரும்? மைனஸ் π/4க்கு யூ வில் கெட் -1. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இந்த கிராஃபை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். கிராஃபை யூ நீட் டு மெமரைஸ். சரி, இப்போ அடுத்து பாருங்கள், இது நம்மளோட ஈக்குவேஷன், இது tan phi-யோடது. இதுக்கு நடுவில் Z-ஓட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் E0-ஓட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும்? we also know what is ER, EL, EC, இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா XL-ம் XC ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இந்த நியூமரேட்டர் என்ன ஆகிடும்?
XL and XC ஈக்குவல் ஆச்சுன்னா இந்த நியூமரேட்டர் 0 ஆகிடுமா? அப்போ Z will be equal to Rன்னு வரும். அந்த Z-ஓட ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். tan phi 0ன்னு வந்துடும். tan phi 0னா tan phi எப்போ 0 வருது? when phi is equal to 0, tan phi is 0. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளோட ஈக்குவேஷன் என்னவா மாறிடுது? E0 by Z has become R. ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் இந்த சிச்சுவேஷனில் சேம் ஃபேஸில் இருக்கா? வோல்டேஜும் கரண்ட்டும் இட் இஸ் இன் சேம் ஃபேஸ். AC circuit is considered as resistive circuit இந்த இடத்துல. ஓகே, அதாவது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் கிடச்சிச்சு. ஏன்னா ஃபையோட வேல்யூ இங்கே 0. அதாவது எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வாட் வில் பி when this will occur? when this will occur அப்படின்னு பார்த்தீங்கன்னா L omega will be equal to 1 by C omega. So omega square will be equal to what? 1 by LC. அதாவது ஒமேகாவோட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 1 by root LC. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு வைங்க. கண்டிஷன் நல்லா கவனிங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா XL will be equal to XC. நம்ம அப்ளை பண்ணுறோம்ல ஒமேகா, நான் தானே அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்தேன், அதில் இருக்க ஒமேகா நான் இது கொடுத்தேன்னா XL XC ஈக்குவல் ஆகிடும். அப்போ Z2 equal to R, phi will be equal to 0. கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ் இருக்கும். அந்த சர்க்கியூட்டை என்ன சொல்கிறான்? ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ஆர் ரெசனன்ஸ் சர்க்கியூட். ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னும் கூப்பிடலாம். புரியுதா இல்லையா? ஆர் யூ கேன் கால் இட் as what? ரெசனன்ஸ் சர்க்கியூட். இப்போ XL is greater than XC, இது சில சிச்சுவேஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏதோ ஒரு சில ஒமேகா வேல்யூஸ்க்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது கவனிங்க, இருக்கிறதுல இம்பிடன்ஸ் வந்து ரெசனன்ஸ் அப்போ தான் கம்மியாக இருக்குது. ரெசனன்ஸ் அப்போ ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று கரண்ட்டும் வோல்டேஜும் ஈயும் கேபிட்டல் ஐயும் என்னது? கேபிட்டல் ஐயும் ஈ என்னது? கேபிட்டல் ஐயும் ஈயும் சேம் ஃபேஸில் இருக்குது. அட் த சேம் டைம் இம்பிடன்ஸ் வந்து எப்படி இருக்குது? இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்குது. Z-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு R. இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ அப்போ தான் எடுக்கும். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ XL கிரேட்டர் தென் XCனா tan phi-ஓட வேல்யூ பாசிட்டிவ்னு இருக்கும். tan phi எப்போ பாசிட்டிவாக இருக்கும்? இந்த கிராஃப்லன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். tan phi எப்போ பாசிட்டிவ்? tan phi எப்போ பாசிட்டிவ்? இட் இஸ் இன் த ரீஜன் ஆஃப் 0 to pi by 2. 0 to pi by 2 அப்போ தானே tan phi பாசிட்டிவ். மைனஸ் pi by 2லேருந்து 0 வந்து tan phi வந்து நெகட்டிவ். புரியுதா? யா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? XL greater than XCனா tan phi will be greater than 0. ஃப்ரம் த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்கிறேன்? இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் XL greater than XC அப்படின்னா tan phi will be greater than 0. புரியுதா இல்லையா? you're able to understand? XL greater than XCனா tan phi is greater than 0, which implies phi value is between 0 to pi by 2. that is phi-ஓட வேல்யூ என்னது? பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல phi is பாசிட்டிவ்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்? the voltage leads the current by a phase angle of phi and the LCR circuit is considered as inductive circuit. ஏன்னா இங்கே வோல்டேஜ் லீட் பண்ணுது. pi by 2 இருக்கணும்னு அவசியம் இல்லை. pi by 2 need not be pi by 2. இங்கே பாருங்கள், pi by 2 நான் சேர்க்கவே இல்லை, less than pi by 2 தான் போட்டிருக்கேன். it is some angle. ஓகே, எக்ஸாக்டாக pi by 2 இருக்கணும்னு இல்லை, it is some phi பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ அதே மாதிரி XC greater than XLனா tan phi will be negative and this condition will be satisfied and the phi is negative. ஸோ இதில் வந்து கரண்ட்டும் வோல்டேஜோட ரிலேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ நெகட்டிவ்னா ஃபேஸர் டயக்ராம் என்ன ஆகிடும்? டைம் t அப்போ இருக்கக்கூடிய டைம் t = 0 அப்போ இருக்கக்கூடிய ஃபேஸர் டயக்ராம். டைம் t = 0 அப்போ இருக்கக்கூடிய ஃபேஸர் டயக்ராம் அது. ஸோ இந்த இடத்துல சர்க்கியூட்டில் நம்ம என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் lags behind the current by phase angle phi and the circuit is completely a capacitive circuit. Okay, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த கண்டிஷனை, ரெசனன்ஸ் கண்டிஷனு. in series LCR circuit when the phase difference is 0, இது எப்போ நடக்கும்? XL equal to XC. அந்த XL equal to XC அப்போ what was the impedance? impedance was minimum. that is Z-ஓட வேல்யூ RR இருந்துச்சு, that is minimum value. புரியுதா இல்லையா? யா. ஸோ அதை தான் திரும்ப எழுதியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இது
ஒமேகா நாட் இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதலாம் 2 pi f நாட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதில் தான் மினிமம் என்னது மினிமம் எனர்ஜி கன்சியூம். ஓகே, மினிமம் எனர்ஜி கன்சியூம், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் அதில். அப்போது ஐ நாட்டோட வேல்யூ அப்படியே பார்த்துடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ நாட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன வந்தது? இப்போ ஜெட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர், தட் இஸ் மினிமம். கரெக்டாக இல்லையா? ஜெட்டோட வேல்யூ மினிமம் தானே, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸினா. வாட் இஸ் த ஐ நாட் வேல்யூ? ஜென்ரல் ஃபார்முலா வந்து இதானே ஜென்ரல் ஃபார்முலா இ நாட் பை ஆர். அப்போது டினாமினேட்டர் மினிமம் ஆகுது. அப்போ ஐ நாட் வில் பி மேக்ஸிமம். டினாமினேட்டர் மினிமம் ஆச்சுன்னா நியூமரேட்டர் இந்த சைடில் வில் பி மேக்ஸிமம். புரியுதா இல்லையா? மேக்ஸிமம் கரண்ட் வில் ஃப்ளோ, மினிமம் இம்பிடன்ஸ் பட் மேக்ஸிமம் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் வேர் at this resonant frequency. இதை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப். ஜெட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன எழுதணும்? ஜெட்டோட ஃபார்முலா என்னது? இதுமாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இங்கே என்ன பண்ணியிருக்கானா இந்த கிராஃபில் ஒமேகாக்கும் ஜெட்டு இங்கே இருக்குது பாருங்கள், 2 ஒமேகா இருக்குது தெரியுதா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கிராஃபு. இந்த கிராஃபை வந்து ஜெட்டுக்கும் ஒமேகாக்கும் பிளாட் வரைஞ்சிருக்கான். இந்த கிராஃபுக்கு வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. யூ நீட் டு மெமரைஸ் திஸ் அண்ட் திஸ் கால்ட் அஸ் வாட்? இன்வெர்டட் பெல் கிராஃப். இன்வெர்டட் பெல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்வெர்டட் பெல் கிராஃப். ஸோ எந்த இடத்துல இம்பிடன்ஸ் மினிமம் ஆகுது? இந்த இடத்துல இம்பிடன்ஸ் மினிமம் ஆகுதுன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட். அந்த இடத்துக்கு பேர் என்னது? ரெசனன்ஸ். அந்த இடத்துக்கு பேர் ரெசனன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்தால் ரெசனன்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்குமா? அப்படியே கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? ஒமேகா இஸ் லெஸ் தென் ஒமேகா நாட். அட் த சேம் டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஷோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது சரி, இப்போ எக்ஸி இங்கே கவனிங்க, எக்ஸ்எல் இஸ் லெஸ் தென் எக்ஸி. எக்ஸ்எல் இஸ் லெஸ் தென் எக்ஸின்னா நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னோம்? எக்ஸ்எல் இஸ் லெஸ் தென் எக்ஸி. அப்படின்னா அது என்ன கண்டிஷன்? வோல்டேஜ் லேக்ஸ் பிஹைண்ட் த கரண்ட் பை 5. அந்த சர்க்கியூட் பிஹேவ்ஸ் லைக் எ கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். மாறாது, கெப்பாசிட்டராக மாறாது. இட் பிஹேவ்ஸ் லைக் எ கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். அதாவது கரண்ட் லீட் பண்ணும், வோல்டேஜ் லேக் பண்ணும், அவ்வளோதான். கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருக்குன்னா கெப்பாசிட்டராக மாறிடாது. ஓகே, ஸோ அது மாதிரி எதுவும் கிடையாது பாயிண்ட். ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே இம்பிடன்ஸ் மினிமம், ரெசனன்ஸ், இண்டக்டிவ் சர்க்கியூட், கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னென்னா இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லையா? நீங்கள் இதை ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்? resonance condition satisfy ஆகுது. Also you can say what? Resistive circuit. ஓகே, இப்போ எல்லாத்தோட கிராஃப் இது எக்ஸ்எல், எக்ஸி, ஆர், ஜெட்டு, ஐ நாட்டு, இது எல்லாத்தோட கிராஃபு. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து யாரோட கிராஃபு? ஜெட்டுக்கும் ஒமேகாக்கும் உள்ளது. இப்போ நல்லா கவனிங்க, I naught is equal to E naught by Z. I naught is equal to E naught by Z, ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன். நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன், எப்போவுமே நம்ம E நாட்டை மாற்ற மாட்டோம். E naught is always a constant. ஆனால் ஒமேகாவை மாற்றலாம்ல, E நாட்டை மாற்ற மாட்டோம். ஆனால் ஒமேகாவை மாறலாம். இந்த இங்கே மாற்றிருக்கேன் பாருங்கள், ஒமேகாவை வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜெட்டோட வேல்யூ இப்படி இறங்கி இப்படி ஏறுது. இன்வெர்டட் பெல் கிராஃப்னு சொன்னா, இன்வெர்டட் பெல் கிராஃப். இப்போ ஐ நாட்டுக்கும் ஜெட்டுக்கும் நான் பிளாட் வரைஞ்சேன்னா இ நாட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட், பட் ஐ நாட் இஸ் கோயிங் டு பி இ நாட் கான்ஸ்டன்ட். இங்கே எழுதிடுறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட், ரொம்ப ஷார்ப்பான பாயிண்ட் இது. இ நாட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், but I naught
varies with omega. இப்போ நம்ம நோட்ஸை படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், பொறுமையாக நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க, E is equal to E naught cos omega t, பட் I naught varies with omega. ஸோ இதுதான் பாயிண்ட். இப்போ ஒமேகாவை பொறுத்து E naught வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட், ஏன்னா அது நம்ம கொடுக்குறது. பட் I நாட்ன்றது பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் இந்த சர்க்யூட், அது வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஒமேகாவோட கண்ட்ரோலில் இருக்குது. அது எப்படி சார் சொல்கிறீங்க? I naught is depending on Z, but Z depends on what? But Z depends on omega. ஸோ அதனால் இப்போ இதுக்கான கிராஃப் நான் ப்ளாட் பண்ணேன்னா எப்படி இருக்கும்? ஒமேகா I naught. இப்போ ஜெட்டுக்கும் ஒமேகாவுக்கும் போட்டால் இன்வெர்டட் பெல்லா, தே ஆர் கனெக்டட், இன்வர்ஸ்லி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதோட கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். இது வந்து பெல் கிராஃப். இது பெல் கிராஃப், அது இன்வெர்டட் பெல் கிராஃப். இங்கே எல்லாத்தோட கிராஃபும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது பெல் கிராஃப், இது இன்வெர்டட் பெல் கிராஃப், XL XC. ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஓகே, இன்வெர்டட் பெல் கிராஃப். இந்த சைடு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், இந்த சைடு என்னது? இது இண்டக்டிவ் சர்க்யூட். இங்கே ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா நாட், XL will be greater than XC. இந்த சைடு வந்து சர்க்யூட் என்னவாக இருக்கும்? இண்டக்டிவ். இந்த சைடு கெப்பாசிட்டிவ். ஓகே, இது எல்லாமே கோர் பாயிண்ட்ஸு விச் யூ நீட் டு நோ. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம படித்ததெல்லாம் திரும்ப குயிக்காக ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். இந்த LCR சர்க்யூட்டுக்கு சில அப்ளிகேஷன் இருக்குது. என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷன். வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த LCR சர்க்யூட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அக்செப்டர் சர்க்யூட் ஆர் செலக்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க, நான் வந்து இம்பிடன்ஸுன்றது ஒமேகா, அதை நான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒமேகாவை நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். பட் பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வரும்போது கரண்ட் என்னவாகுது? சடனாக கம்மியாகுது, சடனாக அதிகமாகுது. இம்பிடன்ஸ் கம்மியாகுது. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/√LC, அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வரும்போது சடனாக என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் குறைஞ்சிருது, அப்போசிஷன் டு கரண்ட் குறைஞ்சிருது. பட் கரண்ட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ தேர் இஸ் சடனாக ஒரு இடத்துல மேக்ஸிமம் கரண்ட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் LCR சர்க்யூட்டை வச்சு. இதை வச்சு என்னென்னா நம்மளால் வந்து சேனல்ஸை டியூன் பண்ண முடியும். இப்போ டெலிவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, டிவிலெலாம், அப்புறம் நிறையா டியூனிங் சர்க்யூட்ஸில் வந்து இந்த LCR சர்க்யூட் இருக்கும். ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் உங்களால் செட் பண்ண முடியும். ஒமேகா நாட்டை நீங்கள் செட் பண்ணலாம்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? ஒமேகா நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? 1/√LC. நீங்கள் நினச்ச ஒமேகாவை வச்சுக்க முடியும். நீங்களாக ஒரு LCR சர்க்யூட்டை டிசைன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டர் அண்ட் த இண்டக்டர் யூ யூஸ். அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த AC சப்ளை கேன் பி வேரிட். ஃப்ரீக்வன்சினா என்னது? ஒமேகா ஆர் எஃப் கேன் பி வேரிட். Example in radio or television signal. Then the LCR circuit at a frequency, maximum current flows in the circuit and has a potential difference across it. Maximum potential difference across its inductance or capacitance. This is the method by which radio or television sets are tuned in the particular frequency. நம்ம tune in பண்ணுறோம்ல, இந்த சேனல் அந்த சேனல்னு, அது பாசிபிள் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் LCR சர்க்யூட். அதை நம்ம அக்செப்டார் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா, இப்போது நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் இங்கே ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜோட எக்ஸ்பிரஷனில் ரெண்டு கொடுத்துருக்கேண்ணா. இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் அப்ளைட் வோல்டேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். இங்கே I naught is equal to E naught by Zன்னு எழுத முடியும். இதில் பொதுவாக என்னது? E naught is going to be a fixed. அது ஒமேகாவை பொறுத்து மாறாது. இதோ மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். E naught is fixed and does not depends on omega, whereas I naught is dependent on omega. அந்த பாயிண்ட் இதில் எழுதியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இன் ஜென்ரல் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸை உங்களால் இப்படி எழுத முடியாது. ஓகே, பட் ஆனால் யூ கேன் ரைட் த பீக் வேல்யூஸ். பீக் வேல்யூ எக்ஸ்பிரஷன் இது மாதிரி எழுத முடியும். இதில் ரெண்டு பக்கம் டிவைடட் பை √2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? யூ கேன் ரைட் த ஆர்எம்எஸ் ஈக்குவேஷன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பீக் வேல்யூவை கனெக்ட் பண்ணது, இது கரஸ்பாண்டிங் ஆர்எம்எஸ் வேல்யூவை கனெக்ட் பண்ணது. ஓகே, ரைட்ப்பா. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி எல்சிஆர் சர்க்யூட்டில் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? எல்சிஆர் சர்க்யூட்டில் பீக் வேல்யூ ரிலேஷன்ஸ் படிச்சிருக்கோமா? அதாவது விஓஆர்ன்றது என்னது? பீக் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அதே ஆர்எம்எஸ் வேல்யூ அக்ராஸ் த ரெசிஸ்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட்டு பீக் வேல்யூ டிவைடட் பை √2 போட்டிங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ கிடச்சிருமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இனி எல்சிஆர் சர்க்யூட் த வோல்டேஜ் அக்ராஸ் தி எல்சிஆர் சர்க்யூட் ஆர்எல்சிஆர் ஆஸ்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமில் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்னன்னு கேட்குறேன். வேறு எதுவுமே நான் கேட்கல, இன்ஸ்டன்டேனியஸ் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், ஜஸ்ட்டு ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். எதுவுமே கொடுக்கல, டேட்டா டைம் கொடுக்கல, இந்த டைமில் கண்டுபிடிங்க, அந்த டைமில் கண்டுபிடிங்க, எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு வோல்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டான். அப்போ நீங்கள் எந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்? பீக் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இதை நான் பிஃபோராக ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன். எல்சிஆர் சர்க்யூட் whenever voltage across the LCR are asked, find the RMS value. இந்த RMS வேல்யூ எப்படி இது பண்ணணும்? RMS வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? பீக் வேல்யூ டிவைடட் பை √2, பீக் வேல்யூ டிவைடட் பை √2, பீக் வேல்யூ டிவைடட் பை √2. ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ்க்கான இந்த ஈக்குவேஷன்லாம் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேனா? VOR is equal to I0 into R. இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் ரெண்டு பக்கம் டிவைடட் பை √2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இதில் டிவைடட் பை √2, இதில் டிவைடட் பை √2 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இங்கேருந்து என்ன ஆகும்? இங்கேருந்து யூ கேன் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இங்கேருந்து இந்த எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண முடியும். ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும்? டிவைடட் பை √2 போட்டாலே போதும். ஓகே, சரி. பீக் வேல்யூ கேன் பி அப்டைன்டு பை மல்டிப்ளைங் ஆர்எம்எஸ் வேல்யூ பை √2. ஆல்சோ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அக்ராஸ். கவனிங்க, கொஷினில் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கேட்குறது ரொம்ப ரொம்ப ரேருன்னு சொல்லிட்டேன் நானே. இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ்னால் என்னது? இஆர், இஎல், இசி. இதை வந்து கொஷினில் ரொம்ப ரேராக கேட்பான். 95% கேட்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். இஆர், இஎல், இசி எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப ரேர் கேட்குறது. ஓகே, ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக என்ன கேட்பான்னா இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கேட்டுட்ருப்பான். ஜஸ்ட்டு வோல்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னாலே நம்ம ஆர்எம்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். பீக் வேல்யூன்னு அவன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். பீக் வேல்யூ கண்டுபிடிங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கணும். சரிப்பா, இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம்லேருந்து ரிசல்டன்ட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா E0 is equal to Z is equal to இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோமா? இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்கன்னா, அதாவது ரெண்டு பக்கம் டிவைடட் பை √2ன்னு போட்டிங்கன்னா ஐ கேன் கெட் த ஆர்எம்எஸ் வேல்யூ ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை மாற்ற முடியும்னு சொல்கிறான். அது எப்படின்றதுக்கு தான் நடுவில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். டிவைடிங் ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைடிங் ஈக்குவேஷன் பை நம்பர் 2. நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுத முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடுறேன்ப்பா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டிருக்கேன், தெரியுதா? டிவைடட் பை 2வை நான் கொஞ்சம் நேரத்தில் இதை எப்படி எழுதலாம்? ஆர்எம்எஸ் வேல்யூவை எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் யோசிங்க. இப்போ என்ன பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இது எல்லாமே பீக் வேல்யூ கனெக்ட் பண்ணுதா? இது எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ கனெக்ட் பண்ணுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இஆர், இஎல், இசிலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல.
ஐ நாட்டு ஐஇயோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி படித்ததை திரும்ப இங்கே இதுவாக எழுதியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிகினிங்லேயே இதெல்லாம் இந்த தடவை நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதெல்லாமே நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன் நான். கரெக்டாக இல்லையா? அதை திரும்ப இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஓகே, வெரி குட். ஸோ எஸ், இப்போ என்னென்னா நம்ம எல்லா தியரியும் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக பவர் அண்ட் ஏசி எல்சிஆர் சர்க்யூட் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் நம்ம எங்கே போகணும், அந்த பவர் சர்க்யூட்டுக்கு போகலாம். சிம்பிள் தான் அது. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு லைவில் இந்த ஏசி சர்க்யூட்ஸை முடிச்சிடலாம், விச் வில் பி டுமாரோ. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹேவ் எனி டவுட்ஸ்? பா லைவில் இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. யார் பார்க்குறீங்க என்னன்னே தெரியல. யார் பார்க்குறது, எதுக்கு பார்க்குறது, இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் ரேட்டட் சேனல் இன் தமிழ் சார், ஒண்டர்ஃபுல் டீச்சிங் சார். தேங்க்யூ ஃபார் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ். தேங்க்யூ சோல் ஆஃப் மெடிக்கோ. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கப்பா. சேனல் வந்து ஸ்ப்ரெட்டே ஆக மாட்டேங்குது. நம்மள மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னே முக்காசி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. This is not my name. Thank you for effects sir. I will definitely make use of your videos. கண்டிப்பாப்பா யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. தட் இஸ் அவர் மோட்டிவ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ஒரே ஹெல்ப்பு தான். உங்கள் ஸ்கூல் குரூப் இருக்கும்ல, அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம் 12th சிபிஎஸ்சிக்கு, அதை ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட March 20th நம்மளோட 5 months கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் 12க்கு, சிபிஎஸ்சி ப்ளஸ் நீட்டுக்கு. அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 months கிளாஸ் 12 அண்ட் சிபிஎஸ்சி முடிக்கிறோம். ஓகே ரைட், வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் நாகராஜன். பை.